பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி எழும்பூர் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், ஆற்காடு சுரேஷின் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் எங்கு பதுங்கியிருந்தார்? எப்படி கைது செய்யப்பட்டார்? ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் தற்போது கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 24வது நபராக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 23 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பிச் செல்ல முயன்றதாக திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் 24வது நபராக கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவியை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியதில் ஆற்காடு சுரேஷின் நினைவு தினமான, அதாவது நேற்று அவரது நினைவு தினம், இதனால் அவரது நினைவு தினத்தன்று இவர் அங்கு வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் அங்கு சென்ற போலீசார் அங்கு அவர் வராததால் இதனால் சந்தேகமடைந்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ள அவரது இருப்பிடம் அறிந்து தேடுதல் வேட்டை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் அவர் ஆந்திராவில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஆந்திராவுக்கு சென்ற போலீசார் அவரை சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் இவர் கைது செய்யப்பட்ட பொன்னை பாலுவுக்கு ரூபாய் 1.5 லட்சம் பணம் அளித்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பணம் எதற்காக அளிக்கப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போது ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக தனது தரப்பிலிருந்து ரூபாய் 1.5 லட்சம் பணத்தை அவர் பொன்னை பாலுவுக்கு கொடுத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 24வது நபராக தனிப்படை போலீசார் தற்போது ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவருக்கு வருகின்ற மாதம் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.